ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்டெரி ஐஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சைக்காலஜிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். இந்த படத்தோடைய ஹீரோயின் எப்படியாவது அந்த சினிமாவில் ஹீரோயினாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் லட்சியத்தோடு இருப்பாங்க. அதற்காக நிறையா கம்பெனிகளை ஏறி இறங்குவாங்க. இந்த சினிமா தேர்ந்தெடுக்கிற ஆட்களை நிறையா ஃபங்க்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. அங்கேயெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் எதுலேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரைஸ் கடையில் அப்படியே வேலை பார்த்துட்ருப்பாங்க. இப்போ தொடர்ந்து இவங்க அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறனால இருந்த வேலையும் போயிடும். ஒரே ஒரு சான்ஸ் கிடைக்கும், அங்கேயும் போவாங்க. லாஸ்ட்டாக அங்கே போவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே வேறு மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ அந்த சம்பவம் என்ன, இறுதியில் நம்ம ஹீரோயின் ஹீரோ ஆனாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஆன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தை நடிச்சிருக்க ஹீரோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த சூப்பரான நடிப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இவங்க கோபமாக இருக்கும்போதும் சரி, ஒரு அப்பாவித்தனமாக இருக்கும்போதும் சரி, எல்லா கேரக்டரும் செம்மையாக பூந்து விளையாடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட மியூசிக் நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபி கலர்ஃபுல்லான ஒரு டோனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட போராடும் போது ஒரு சில நேரங்களில் வெற்றி கிடைச்சதுன்னா ஓகே, அதே தோல்வி கிடைச்சதுன்னா நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும், நம்ம எப்படியாவது ரியாக்ட் பண்ணுவோம், அந்த லைஃப் கூட நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை இந்த படத்தில் கடைசியில் சொல்லியிருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. அது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுது. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன்னா இந்த படத்தில் பெரிய அட்வென்ச்சர் காட்சிகளோ ஹாரர் சீன்ஸோ எதுவுமே இல்லை. பொதுவாக மன ரீதியாக சைக்காலஜி மூவியாக இருக்கிறதுனால அப்படியே ஸ்லோவாக போகுது. அது கொஞ்சம் மைனஸாக படுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் இன்னும் கொஞ்சம் சீன்ஸில் வச்சுருக்கலாம், கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்க தவறிட்டாங்க. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.